ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜர்னி வித் வி சரண்யாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ப்ரான் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ப்ரானை வாஷ் பண்ணிடலாம். இப்போ ப்ரானை ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இதோட ஷெல்லு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டாச்சு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரான் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுடலாம். முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 பல்லு பூண்டு, 1/4 இன்ச் இஞ்சி, இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு டைம் வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இப்போ தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க ப்ரானை போட்டுடலாம். இப்போ ப்ரானை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுலேயே ப்ரான் சுண்டிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டாச்சு.
தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரான் தொக்குல ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரான் தொக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்ட இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.